யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். உலகத்துக்கே தெரிய வைக்கக்கூடிய ஒருத்தி வண்டியில உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ண போற? என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. இப்ப அவளை பேசி இறக்க முடியாது, சமாளிப்போம். வாங்க போலாம். என்ன யாருமே வாயை திறக்காம அமைதியா வர்றாங்க? சரி, நாமே வாயை புடுங்குவோம். என்ன எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? கோயிலுக்கு போகும்போது இப்படியே எல்லாரும் முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர முடியும்? சும்மா கலகலன்னு ஏதாவது பேசிட்டே வாங்க. ஆமா, நம்ம வினோதினி வேலையெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு போறனா ஏதாவது முக்கியமான வேண்டுதலா? என்ன எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க? ஏய், கொஞ்ச நேரம் பேசாம வரியா? எதுக்கு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க? அதான் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? பேசாம வா. நீங்க என்கிட்ட எதை மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்க கூட வந்ததே நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு நோட்டம் போட்டு சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி என் ஆட்டத்தை ஆரம்பிக்கத்தான். டாடி, கனகா தான் லைவ் லொகேஷன் அனுப்பியிருக்கா. அவங்க கோயிலுக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ரூட்ல போயிட்டு இருக்காங்கன்னு பாரு. இப்ப மதுரவாயில இருந்து வானகரம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் சைடுல போறாங்களா இல்ல ரைட் சைடுலயா? லெஃப்ட் சைடுல தான் டாடி போறாங்க. லெஃப்ட் சைடுல போறாங்கன்னா அந்த சைடுல குமணாஞ்சாவடி கோவில் தான் இருக்கு. அப்படின்னா அந்த கோயிலை வச்சுதான் கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அப்ப குமணன்சாவடி கோயிலுக்கு நம்ம ஆளுங்களை வர சொல்லுங்க. நம்மள மீறி வாசுக்கும் மேகலைக்கும் வினோதினி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். மேகல் ஆண்டிக்கும் டாடிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. டாடி, திவ்யா என்ன பண்றான்னு பாருங்க. ஆட்டோ 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 ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவசரமா குமராஜாவடி கோவிலுக்கு போனோம், என்னங்க விட்டுறீங்களா? யாருமா நீ தனியா வந்திருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன எதுலாம் கேட்காதீங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, என்னை எப்படியாவது சீக்கிரம் போய் கோயிலில் விட்டுருங்க. அங்கே என் டாடி இருப்பாரு, நான் விட்ட பணம் எவ்வளோ வேணாலும் வாங்கி தரேன். ப்ளீஸ் ஆண்டி, என்னங்க விட்டுருங்க. பணம்லாம் ஒன்றும் வேண்டாமா, முதல்ல வண்டியில ஏறு. உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது என்னோட பொறுப்பு.
ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஐயா, என்னங்க ஆச்சு? ஐயா, அன்னைக்கு நான் உங்களை பார்த்தபோது ஆரோக்கியமா இருந்தீங்களே, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? தினமும் கடவுள் மந்திரம் சொல்ற இந்த வாயால ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்பா. அதுக்கான தண்டனை தான்பா இது. என்னங்க ஐயா சொல்றீங்க? தம்பி சிவா, உங்ககிட்ட நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன்பா. என்கிட்ட போய் சொன்னீங்களா? அப்ப உங்களுக்கு என் குடும்பம் எங்க இருக்குங்கிறது தெரியுமா? நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆண்டவன் அவன் சொன்னதுலயே உன்னை எனக்கு காட்டிட்டான்ப்பா. சிவா, ஐயா 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 மன்னிச்சிடுப்பா. நான் உங்களை மன்னிக்கிறதுல இருக்கட்டும், என் குடும்பம் எங்க இருக்குங்கிறது தெரியும்னு சொன்னீங்களே, என் குடும்பம் எங்க இருக்கு சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு நீ உன் குடும்பத்தை தேடிட்டு என்கிட்ட வந்த, அப்போ உன் கூடவே வந்த ஒரு பொண்ணு புருஷன் இருக்காரா இல்லையான்னு வந்ததே. ஆமா, வினோதினி என் கூட வந்தாங்க. அவங்களுக்கு என்ன? தம்பி சிவா, உன் ரேகையும் அந்த பொண்ணோட ரேகையும் வச்சு நாடி பார்த்து கணிச்சதில்ல. இந்த ஜென்மத்தில் நீங்கள் 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும்னு நாடி சொல்லுதுப்பா. இது வரைக்கும் நான் நாடி பார்த்து சொன்னதில் எந்த வாக்கும் தப்புனது இல்லைப்பா. அப்படி பார்த்தா அன்னைக்கு உன் கூட வந்தது தான் உன் மனைவியாக இருக்கணும். இந்த உண்மையை நான் அன்றைக்கே மந்திரமூர்த்தி ஐயா கிட்ட சொல்லிட்டேன். அதை அவர் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் அவர் ஆண்டவங்கிட்ட போயிட்டார்.